அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு எவ்ளோ ட்ரிகர் ஆகும். அந்த மாரி அவங்க பிஹேவ் பண்றது, அது லவ்ன்ற பேர்ல சுத்திட்டு இருந்தா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாரி டிஸ்டர்பா தான் இருக்கும். கண்டிப்பா டிஸ்டர்பா இருக்கும். இப்ப நான் அங்க இருந்தாலும் எனக்கு நான் என் இடத்து நம்மலாம் வந்து இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. நம்மலாம் நம்ம இடத்துல நம்ம அங்க இருக்கோம்னு நெனச்சுட்டு, யோசிச்சு 4 பக்கம் பார்த்து ஒரு விஷயத்த பேசணும். நான் பார்க்குறேன் Twitterல அப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது ஒண்ணா, இன்னொன்னு கமருதீன். கமருதீன் வந்து நான் ஏற்கனவே ட்வீட் போட்டிருந்தேன். கமருதீன் வந்து எல்லா கேர்ள்ஸும் எந்த கேர்ள்ஸும் முக்காவாசி விடல. எனக்கு தெரிஞ்சு அவரு பேசாத கேர்ள்ஸ் எனக்கே ஞாபகம் இல்ல. கனிய மட்டும் தான் விட்டு வச்சிருந்தாருன்னு நெனைக்கிறேன். மித்தபடி கெமி ஆகட்டும், ஈவன் துஷார் அவரையும் விடல. அவரையும் வம்பிழுத்தாரு. அவரும் சாஃப்ட்டா இருக்கிறனால வம்பிழுத்தாரான்னு தெரியல. எல்லாரையும் அவருக்கு வாய் இருக்குன்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்னா, அப்ப எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம். அப்ப நம்பலாம் வந்து நமக்கு சொல்லிக் குடுத்த நல்லத நம்ம கடைபிடிக்க தேவையில்ல. அவரு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுறாரு. அவருக்கு அட்லீஸ்ட் ஏர்லியா வந்து ஒரு எல்லோ கார்ட் குடுத்துருக்கலாம். இல்ல இது பண்ணியிருக்கலாம். அவருக்கு ரொம்ப மன்னிப்பு வாய்ப்பு குடுக்குறீங்க. மித்த கண்டஸ்டன்ட்க்கு மன்னிப்பு வாய்ப்பே குடுக்க மாட்றீங்க. அவருக்கு மட்டும் கன்டினியூஸா மன்னிப்பு வாய்ப்பு குடுத்து, அவர் இந்த லெவலுக்கு வந்து எல்லா கேர்ள்ஸையும் அப்யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாரு. இங்க வந்து அப்யூஸ் பண்றாரு. ஸோ எனக்கு புரியல. ஏன் அவ்ளோ அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது? இந்த அளவுக்கு அப்யூஸ் பண்றதுக்குன்னு எனக்கு புரியல. அவரு 1. 2வது இவங்க 2 பேரும் பிஹேவியர் ரொம்ப பேடா இருக்கு. பாக்க சகிக்கல. இந்த இப்ப நான் இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னா தடவிக்கிட்டு இருக்காங்க. அது அசிங்கமா இருக்கு பாக்கறதுக்கு. உண்மையா சொல்றேன். எனக்கு நான் இத்தன சீசன் பார்த்துருக்கேன். அந்த லவ் வந்து அவ்ளோ புனிதமா இருக்கும் பாக்கறதுக்கு. அவங்களுக்கு லவ் வந்து வாயிலயும், பேச்சுலயும் தான் இருக்கும். இந்த மாரி பக்கத்துல உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது நமக்கே அருவருப்பா இருக்குன்னா, உள்ளுக்கு இருந்து அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அவங்கலாம் நல்ல ப்ராடப்பா இருக்காங்கன்னா, கண்டிப்பா கோவம் வரும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்னொன்னு இவர் இஷ்டத்துக்கு இப்ப அவங்க வந்து கல்யாணம் பண்ணவங்க. 2 பொம்பள பிள்ளை வச்சிருக்காங்க. அவங்கள போய் அவ்ளோ தரக்குறைவா பேசுறாங்க. அது வந்து நம்ம வந்து இத என்கரேஜ் பண்ணணுமா? எனக்கு புரியல. நம்ம என்கரேஜ் பண்ணணுமா? நம்ம ஒரு ஃபேமிலில நல்ல ஃபேமிலில வந்தவங்கலாம் என்கரேஜ் பண்ணணுமா இத? இதுக்கு முட்டு குடுக்குறதுக்கு Twitterல அவ்ளோ கேவலமா எழுதிட்டு இருக்காங்க. அவங்க கேம் ஆடுறாங்க. சரி இப்ப இங்க 2 பேர் லதாமாவும் எனக்கு லதாமா ஏன் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு புரியல. நான் கேட்கிறேன். எனக்கு வந்து சாண்ட்ரா வந்து நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா நான் நியாயமா பேசணும்னு நெனைக்கிறேன். எனக்கு சாண்ட்ரா இந்த வாரம் கேம் ஆடுன மாரியே தெரியல. பிரஜன் வந்ததுலேருந்து அவங்க நெகட்டிவா ஒண்ணு பண்ண மாரி எனக்கு தெரியல. இவ்ளோ நான் பார்த்தேன் Twitterல இப்ப கனி ஃபேன்ஸ்லாம் சில பேர் வன்ம மூட்ல சில பேர சொல்றேன். வன்மத்த இன்னும் சுமந்துகிட்டு அவங்க கனி போறதுக்கு முன்னாடி மனசால மன்னிப்பு கேட்ட மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகேயா? இங்க யாரும் ரைட் தப்புன்னு நான் பேச வரல. ஆனா தப்பு பண்றாங்க. இங்க வந்து என்ன தெரியுமா பிரச்சனை? இங்க வந்து ஒரு மனுஷன் எவனும் இங்க உத்தமனும் கிடையாது. எவனும் இங்க கேடு கெட்டவனும் கிடையாது. யாரு எவ்வளோக்கு தப்பு பண்றாங்க, யாருக்கு எவ்வளோ குறைவா யாரு எவ்வளோ நல்லது பண்றாங்கன்னு அந்த ஸ்கேல்ல தான் இருக்கு. ஸோ இப்ப பாரு காம்படிஷன் ஓவரான ஸ்கேல்ல போயிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து பண்ணாங்க தப்பு. ஆனா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ஓவரா போல. பிளஸ் அது இந்த வாரம் வந்து நான் ஃபுல்லா திருத்துன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அவங்க இத கேமா பண்ண மாரியே தெரியல எந்த இடத்துலயுமே. இத்தனைக்கும் எல்லாத்துட்டயும் நல்லபடியா பழகத்தான் ட்ரை பண்ண மாரி இருந்துச்சு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட்டாவே அவங்கள கேள்வி கேட்டுருக்கணும்னு நான் சொன்னேன். விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ரா வந்து ஆரம்பத்திலேயே சில தப்பு பண்ணும்போது, அவங்கள மட்டும் அடிக்காம உட்டே வச்சிருந்தாங்க. நான் வந்து அந்த டைம்ல நாங்க ஸ்பேஸ் போட்டப்ப பேசணும். அவங்கள அடிச்சு தீர்ந்திருக்கணும். அப்பதானே அவங்க அவங்க கேம திருத்தி கரெக்ட்டான பாதையில போவாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பை குடுக்கல? இப்ப இந்த கடைசி வாரத்துல தான் அத குடுத்தாங்க. ஃபுல்லா அவங்கள வந்து நெகட்டிவாவே ப்ராஜெக்ட் பண்ண விட்டோம். இல்ல அவங்களுமே அந்த கேம் ஆட விட்டுட்டாங்க. விட்டுட்டு இப்பதான் சொன்னப்ப, இப்ப அவங்க வந்து திருத்துறாங்க. மித்தவங்க வந்து திருந்துறப்ப, அவங்கள வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அழகா கொண்டு போறீங்க. சாண்ட்ராவ மட்டும் திருந்துனாலும் நடிக்கிறா, ஃபேக்கு, சீ என்னென்னமோ அது ஏன் அப்படி இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் அவங்க வந்து எல்லாத்துட்டயும் கைண்டா இருந்தாங்க. சுபிக்ஷா கிட்டயும் நல்லா தான் பண்ணாங்க. ஓ! கெட்டது பண்ணா கெட்டது கெட்டதுன்னு சொல்றீங்க. நல்லது பண்ணா அதையும் பேச மாட்றீங்க. ஆனா உங்களுக்கு புடிச்சவங்கன்னா அப்படியே கெட்டது, நல்லது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்கலாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு புடிச்சவங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிறீங்க. இங்க வந்து டிஎல்ல இருக்கிறவங்க கிட்டயும் பிரச்சனை இருக்கு. உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாது. நான் வந்து வெளியில டிஎல்லயுமே கமருதீன் மாரி ஆளுங்கள பார்க்குறேன். பார்வதி மாரி ஆளுங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க ஃபேக் நரேட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேவலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம நடுநிலை இவங்கலாம் யாரும் நமக்கு வந்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நடுவுல நிக்க வேண்டியது தானே. யார் தப்பு பண்றா, ரைட் பண்றா நம்மளோட நல்லது கெட்டத வச்சு நம்ம சொல்லணும். ஒருத்தவங்க தப்பு ரைட்டுன்ட்டுன்னு. ஸோ இப்ப இவங்க பேசுனதுல வந்து எனக்கு சாண்ட்ரா தப்பு பண்ண மாரி தெரியல. அவங்க நைஸா தான் இருந்தாங்க. ஈவன் பார்வதிய கூட அந்த விஷயத்துலேருந்து அந்த நெகட்டிவிட்டிலேருந்து ஏன்னா நான் சொல்றேன் கமருதீன் மட்டும் வெளியில இது நடந்துருச்சுன்னா, கமருதீன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அடிச்சிருப்பாரு பார்வதிய. ஷோனால பக்கத்துல உள்ள பாக்ஸ ஏத்தி விட்டாரு. ஸோ இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். இந்த மாரி ஆளுங்கள என்கரேஜே பண்ணக்கூடாது. ஒரு பொண்ண வந்து இருக்கிற பொண்ணெல்லாம் அசிங்கப்படுத்துவாரு, அசிங்கமா பேசுவாரு. அதுக்கப்புறம் அடிக்கிற லெவல் பக்கத்துல உள்ள விஷயத்த தள்ளுறாரு. அந்த பொண்ணுங்க எல்லாமே பயந்துருச்சுங்க. எனக்கு என்ன புரியலன்னா, வாட்டர்மெலனுக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க எல்லாரும். அவர் வந்து சும்மா ஃபன்னியா ஆனா அவர் பேசினாரு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சா அது? அதுக்கெல்லாம் உட்காந்து பேசி ஸ்பேஸ போட்டீங்க
மணி நேரமா விடிய விடிய போட்டீங்க. இத பேசுறதுக்கு ஏன் முடியல யாராலயும்? இதுல வேற வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா, உங்களுக்கு வந்து அவங்க திருந்துனாலும் ஏத்துக்க மாட்டீங்க. பிடிக்கலனாலும் அவங்க வந்து இவ்ளோ என்ன சொல்றது? மோசமா அவங்க ஒரு ஒரு பேட் திங்க கோ த்ரூ பண்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வாய பொத்திட்டாவது இருக்கணும். அத விட்டுட்டு டிஎல்ல வந்து அசிங்கமா ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலி உள்ளுக்க நடக்கிறது ஒரு மாரி இம்பேக்ட்டா இருந்தாலும், டிஎல்ல வந்து ஒண்ணு ஒண்ணு படிக்கிறப்ப அது இன்னும் கேவலமா இருக்கு. அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ணுது ஆக்சுவலி. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹர்ட் பண்ணுது. என்ன பொறுத்தவரைக்கும் இங்க கமருடனையும் எவிக்ட் பண்ணணும். ஆ பார்வதியும் எவிக்ட் பண்ணியே ஆவணும். ஏன்னா, அவங்க ஷோக்கு என்ன குடுக்குறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க குடுக்குறதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் அசிங்கமா இருக்கு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு, அது பார்க்க சகிக்கல. எல்லாரோட பீஸ் உள்ளுக்குள்ளவங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அங்க ஃபேமிலிய விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். நமக்கும் பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னோட வரைக்கும் சாண்ட்ரா மேல நான் வந்து சாண்ட்ரா என்ன பார்க்குறேன்னா, அவங்க கேம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப தான் அவங்க நியாயமா இருக்கிற மாரி இருக்கு. கரெக்ட்டா பேசுற மாரி இருக்கு எல்லாத்துக்கிட்டயும். எல்லாத்துட்டயுமே பாசமா தான் இருக்காங்க. ஏன் அது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் காட்டுனா, உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுனா சொல்றீங்க இது தப்பு. ஓ! இவ்ளோ கேவலமா பண்றாங்க கேவலம். அவங்க நல்லது பண்றப்ப ஏன் அதையும் சந்தேகப்படுறீங்க? ஏன் ஓகே பரவால்ல திருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி, தெரிஞ்சிருக்காங்க. அவங்க யாரையும் ஹர்ட் பண்ண எதுக்கு அவங்கள அவ்ளோ கீழ புல் பண்ணணும்னு கேட்கிறேன். இந்த மாரி கமருதீன் மாரி சாரி யூஸ் பண்ணிக்கிறேன். பொறுக்கி மாரி பண்றவன மட்டும் தூக்கி வச்சு பேசுறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. இல்ல அவரு வந்து விக்டிம்ன்னு பேச தெரிஞ்சவங்களுக்கு வந்து, இவங்கள ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. பிளஸ் வந்து சொல்லுங்க. சக்சஸ் நீங்க அ, சொன்னீங்கல்ல, ஒரு வார்த்தைய யூஸ் பண்றதுக்கு அ, யோசிச்சுட்டு யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அங்க அங்க கிடையவே கிடையாது. நீங்க சொல்றது மாரி, ஷோ தான பார்க்குறீங்க. தப்பு கரெக்ட் சொல்றதுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு? அதத்தான் கேட்கிறேன். இப்ப சாண்ட்ரா வந்துட்டு ம், எவ்வளவோ பேசியிருக்கலாம். கனிய பத்தி, சுப்பிய பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. நாங்க யாருமே டெனே பண்ணல. சாண்ட்ராவ பத்தி ம், பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே போஸ்ட் போட்டுருக்காங்க. சாண்ட்ரா பண்றது கேவலமா இருக்கு. பிஜே சப்போர்ட்ல இவ்ளோ பண்றாங்க. நாங்க எல்லாருமே போட்டிருக்கோம். அடிக்கவும் செஞ்சிருக்கோம். ம். இன்னைக்கு என்ன கேம் வைஸ் ஆமா, போகுதோ, அத பத்தி தான் பேசணும்னா, பழசெல்லாம் ஆமா. தூக்கிட்டு கரெக்ட்டு. வரீங்கன்னா, அப்ப கனி ஆமா, ஃபேனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கனி ஆமா. ஃபேனா ஈவன் இருக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கனி என்னைக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு வன்மத்தெல்லாம் கொட்டவே கிடையாது. ஆமா. ஈவன் பார்வதி கனி ஃபேன்ஸ் மட்டும் அத பண்ணல. பார்வதி ஃபேன்ஸும் அத பண்ணது பார்த்தேன். கமருதீன் ஃபேன்ஸும் அத பண்றாங்க. ஈவன் கானா வினோத் ஃபேன்ஸுமே பண்றாங்க. ஆனா கனி ஃபேன்ஸ் மெஜாரிட்டியா வன்மமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, வன்மமா வரலல்ல சாண்ட்ரா இன்னைக்கு சாண்ட்ரா நடக்கட்டும், செய்யட்டும். இப்ப கனி உண்மையிலேயே ஆமா, வந்துட்டு ஒரு போஸ்ட் கூட ஆமா, போடலாம். ஆனா நீங்க ஆமா, இவ்வளவுமா இருக்கிறது வந்துட்டு கனிய நீங்க ஃபாலோ பண்றதுக்கு, கனிக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு அர்த்தமே இல்லாம நீங்க பண்றீங்க. ஆமா, சில கனி ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்ல கிடையாது. ஆமா, ஆமா. சில கனி ஃபேன்ஸ் ரொம்ப பண்றீங்க. உங்களோட போஸ்ட் எனக்கு தான் அதிகமா வருது. ஒரு அளவு ஒரு அளவு தான் எல்லாமே. நீ வந்து ஒருத்தர் தப்பு சொல்றன்னா, இந்த பக்கம் நியாயம் இருக்குமா அது நீ பார்க்கணும். இன்னொரு பக்கம் நியாயமே இல்ல. அது நியாயம் இல்ல. ஆனா இது அத விட நியாயம் இல்லன்னு சொல்லி பேசுறாங்க. சோ இது ரொம்ப தப்பா இருக்கு. இவரு கமருடீனுமே வந்து விக்டிம் வந்து வாழ்க்கை கெட்டு நீ பண்றதே தப்பு தான். இதுல என்ன வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. நீ வந்து ஒரு பேட் முன்னாடி சீசன்ல உள்ளவங்கள தப்பு சொன்னது, வெளிய அனுப்புனதெல்லாம் நியாயமா இருக்காது. இவர வந்து நம்ம இவ்ளோ பேம்பர் பண்றோம்னா. சோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு இது எடுத்தாகணும். ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். இவரு விக்டிம்லாம் கிடையவே கிடையாது. இவருக்கு தரம் என்ன ட்ரோமான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ட்ரோமா மாரி எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரோமான்னு சொல்லிட்டு, எப்படி அதே ஆள் கூட போய் கட்டிட்டு, எப்படி அதே ஆள் கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பேன்னு எனக்கு புரியல. ஸோ இவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பத்துலேருந்து கேம் தான் ஆடுறாரு. அதுதான் உண்மையாவே சீப்பா, அசிங்கமா இருக்கு. அத பத்தி ரொம்ப பேர் பேச மாட்றாங்க. சப்போர்ட் வேற பண்றாங்க. அது சுத்தமா எனக்கு பிடிக்கல. சுத்தமா பிடிக்கல. நான் நினைக்கிறேன் கசி சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது தோணுனா நான் அப்புறம் வந்து சொல்றேன். ஏம்மா இப்போதைக்கு இதுதான் போதும்மா, போதும்மா. உங்ககிட்டலாம் நான் நீங்க ஷேர் நெறைய பண்ணேன். பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நெறைய பேர் கேம் ஷோல என்ன கரெக்ட் ஆமா, தப்புன்னு தான் பேசியிருக்கீங்க தவிர, நீங்க யாரையும் இது பண்ணல. கேம்ல இன்னைக்கு என்ன அதே தான் ஆமா. பேசியிருக்கீங்க. அதே மாரி ம். ஹியூமானிட்டின்னு ஒண்ணு இருந்தா, இன்னைக்கு எல்லாருமே வந்து சாண்ட்ராவ பத்தி தான் ஆமா, பேசுவாங்க. ஹியூமானிட்டி இல்லாம ஃபேண்டம் மைண்ட்ல இருந்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு ஆமா. ஃபேண்டம்லயே வந்து சண்டைய போட்டு அலைங்க. இந்த சீசன் முடியிற அன்னைக்கும். உங்ககிட்டலாம் பேசி வேஸ்ட் இல்ல. பிளாக் பண்ணிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. ம். ஃபேண்டம் மைண்ட் இல்ல செட்ல இருக்கவங்க. ஆமா, ஆமா. இல்ல. நான் இதே விஷயம் சக்சஸ். ம், பூர்ணி இருக்காங்க. நான் ம், அவங்ககிட்ட கேட்கிறேன். ம், சபரி வந்து பார்வதிய வந்து அந்த இது தள்ளிவிட்டு, அது பண்ணது கூட நம்ம ஹியூமானிட்டின்னு சொல்லி நான் பேசியிருக்கேனா இல்லையா பூர்ணி? அந்த நேரத்துல சபரிய போட்டு அடிக்க தானே செஞ்சோம். ஆ? அப்ப இப்போ நான் சாண்ட்ராக்கு பேசுறது என்ன? என்ன தப்பு இருக்கு கேட்கிறேன். அத கூட எடுத்துட்டு வந்துட்டு பிஆர் அது இல்ல நாளைக்கு என்னவா நான் நீங்க? சாண்ட்ரா பண்ணா நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பேன். இன்னைக்கு நான் ஆமா. சாரி ஆ, சொல்றேன். நாளைக்கு சாமி அந்த அவங்க இல்ல அப்படிதான் பேசுனாங்கன்னா இருக்கணும் நம்ப எல்லாருமே. கரெக்ட்டு. ஆக்சுவலி நம்ப பண்றது தான் கரெக்ட்டு. ஏன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் வந்து ஃபேண்டமா இருந்து யோசிக்கக் கூடாது. நம்ப அந்த இடத்துல இருந்தா என்ன இருக்கும்? எப்படி யோசிப்போம்னு பார்க்கணும். சும்மா நான் ஃபேண்டம் அவங்க என்ன பண்ணாலும் நான் வந்து சொம்பு தூக்குவேன், சிங்சா அடிப்பேன்னு இருக்கவே கூடாது. ஸோ இங்க சில பேர் முக்காவாசி அததான் பண்றாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா, உங்களுக்கு இவங்களும் மாமா, மச்சான்னு யோசிக்கணும். எல்லாத்தையும் ஒரே மாரி பார்க்கணும்னு நான் அவங்க எல்லாத்துக்கிட்டயும் கேட்டுக்கிறேன்.
சும்மா ஈஸியா ஒரு காமெண்ட போட்டு போவாதீங்க. ஹர்ட் பண்ணாதீங்க மித்த ஃபீலிங்ஸ. ஏன்னா இந்த டிஎல்ல மித்தவங்க இருக்கிறவங்களும் எனக்கு ஹர்ட் ஆகுது. ஓப்பனா சொல்றேன் எல்லாருக்குமே எனக்கு ஹர்ட் ஃபேமிலி ஆகுது. இருக்கு. எல்லாருக்குமே நீங்க நெகட்டிவா பார்க்குற பாசிட்டிவா பார்க்குற எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்க அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு போடுறது தான் வந்துட்டு போஸ்ட்டு கேர்ஃபுல்லா போடுறது கிடையாது. ஓகே. எனிவே இந்த ப்ரொமோ 1 வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செக் பேசின விஷயங்கள் வந்து செகண்ட் ஒரு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. 5% தான். 100 இல்ல 5% தான் அந்த ப்ரொமோ 1ல போட்டது. அதையும் தாண்டி பயங்கர புனிதமான வார்த்தைகளை விட்டுருக்கான் அவன், கமருதீன். அவங்க குழந்தைங்களை பத்தி எல்லாம் வச்சு பேசியிருக்கான். அதையும் செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ போட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல போட்டு விடுங்க. இவ்வளோதான் இவங்க வள்ளல்ன்ட்டு போட்டு கிழிக்கட்டும். இன்னமும் டீம் என்னத்துக்கு பாதுகாக்கிறீங்க? ஏங்க அத செகண்ட் ப்ரோமோல இவனுங்க ப்ரோமோலயோ இல்ல ஷோலயோ போட்டானுங்கன்னா இவனுங்களை செருப்பு கொட்டி அடிக்கணுங்க ஷோ ஷோ மேக்கர்ஸ். மேக்கர்ஸ் டீம் என்னத்த கிழிக்கிறீங்க? இவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏங்க அந்த செஞ்சுட்டு. குழந்தைங்களுக்கு எவ்வளவு டிராமா வரும் தெரியுமா? நாளைக்கு வந்து இந்த ஷோல பாத்துட்டு அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல்ல யாராவது பாத்துட்டு இல்ல வந்து இப்ப கனி ஏய் ஃபேமிலி உங்க அம்மாவை பேசினப்ப இப்படி கூட எல்லாம் நான் பேசுனாங்கன்னா அந்த வருத்தப்பட்டேன். பிள்ளை அந்த விஷயம் பண்ணாதீங்க. இப்படி எல்லாம் உங்களை அவங்களுக்கு பத்தி ஒரு எல்லாம் ஃபேமிலி இருக்கு, பேசியிருக்காங்கன்னு ஃபேமிலி யாராவது அந்த இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு டிராமாங்க என் வரும். ஸ்பேஸ்ல அந்த அளவுக்கு நான் சொன்னேன். தயவு செஞ்சு நம்ம இதுல வரவங்க யாருமே கனியோட எந்த பிக்சர் அந்த மாதிரி ரீபோஸ்டோ லைக்கோ எதுவும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அப்பா இருக்காரு. நான் சொன்னதை அவங்க ஒரு பேட்டியில சொல்லும்போது எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு. நாங்க நினைக்கிற மாதிரி தானே அவங்களும் நினைக்கிறாங்க. அவங்க கேம் ஆடலன்னு கூட சொல்லுங்க, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அவங்கள வந்துட்டு எவ்வளோ கேவலமா ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி ஒரு பையனோட பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு அண்ணன் தம்பி யாராவது இருந்தா தெரிஞ்சிருக்கும். எல்லா உறவுகளையும் கொச்சப்படுத்துறேன்னா அன்னைக்கு கனிக்கும் நாங்க பேசணும். பேசாமலாம் இல்ல. ரெக்கார்டிங் தான். நாங்க பேசுறோம். ஆனா வந்துட்டு இவ்ளோ இதா இறங்கும்போது, கனி மேல தான் கோவம் போகும்னு கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நானே கனி ஒண்ணு பிக்சர வச்சுட்டு ஒரு பண்றீங்க. கனி பிக்சர வச்சுட்டு பண்றபோது அது ரொம்ப தப்பா அது போகும். அது எஃப்ஜேவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட சேர்த்து கனியை பிடிச்சி இழுத்து தேவையில்லாம ஆமா. அதேதான். சரி எனக்கு ஓகே. அதான் என்ன அந்த கனி விஷயம் எனக்கு என்ன சக்சஸ் தோணுச்சுன்னா, இருங்க கனி இருங்க. நம்ம வந்துருவோம் சக்சஸ் இருங்க. சாரி. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன் ஹேமா. அவங்க சக்சஸ் சொன்னாங்க இல்லையா? விக்ரம் வந்து ஒரு மாரி பொசிஷன்ல அந்த கார்ல இருக்காரு. சரிங்களா? இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு காமிக்கல. அப்ப சொல்லுவாரு, "யோ! இந்த இடத்துல கூட ஏன்யா ரொமான்ஸ் பண்றீங்கன்னு?" அவர் கேட்டது எனக்கு அந்த இடத்துல தப்பா தெரியல. ஏன்னா, அவருக்கு அந்த இடத்துல எரிச்சலா இருக்கு. முன்னாடி வந்து இவரு உட்கார்ந்திருக்காரு. கமருதீன் உட்கார்ந்திருக்காரு. அவரோட பேக் சைடுல இருக்க அந்த கண்ணாடிய ஒட்டி அவர் மூஞ்ச வச்சு அந்த மாரி ஒரு பொசிஷன்ல ஒரு மாரி ஆக்வர்டான பொசிஷன்ல அவரு விக்ரம் இருக்காப்ல. சரிங்களா? அவரு அந்த இடத்துல சொன்னது தப்பா தெரியல. யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் சக்சஸ் அந்த இடத்துல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பொசிஷன பார்த்தாலே நம்மளுக்கு அதுதான் தெரியுது. நானும் சொன்னேன். ஆ அதனால தான் சாண்ட்ரா கோவம் நாயும்னு சொல்றேன். கரெக்ட். அவங்க அந்த இடத்துல அவங்க ஆ அந்த இடத்துல அவங்க மத்தவங்க கோவப்பட்டது கரெக்ட். நீங்க வேற ஏதாவது பேசலாம். இப்ப கூட நான் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க ஒரு பிக்சரு. 2 சேர் இருக்கு. 2 சேர்ல தனித்தனியா நீங்க உட்கார்ந்து பேசினா, யாருமே அந்த சேர கூட நீங்க பக்கத்துல போட்டு உட்கார்ந்துக்கங்க. என்ன கைய கூட பிடிச்சுட்டு பேசுங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா நீங்க ஒரே சேர்ல நீங்க அப்படி உட்கார்ந்து பேசுறப்ப, அத பார்க்குற மத்தவங்களுக்கும் சரி, அந்த இடத்துல வந்து அ சபரியும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அது பார்க்குறப்ப நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்றப்ப அத பார்க்குறோம் இல்லையா? ஃபேமிலியோடவோ, இல்ல ஏதோ ஒருத்தங்க பார்த்தா கூட, அது ஒரு மாரி இதா இருக்கு இல்லையா? முகம் சுளிக்கிற மாரி இருக்குல்ல. அத பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். 100% சுபா. இப்போ அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள, ஓகேவா? அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி விக்ரம் சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான், நீங்க உங்க ஹஸ்பண்டோட இப்படி எல்லாம் பண்ணது இல்லையான்னா கேள்வி கேட்டானா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 20 இயர்ஸா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேவா? ஆனா இவங்க பண்றது எப்படி இருக்கு? அது காமருதீன் மாதிரி தான் இருக்கு. அது சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்றது எனக்கு புரியல. எனக்கு அது என்ன ட்ரிகரிங் ஆச்சு அவருக்கு? அவங்க ஸ்கேண்ட்ரான்னு சொன்னதுக்காக அவங்க அவங்க அந்த பேர யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது அது கட் பண்ணிருக்கு. அது கட் இல்ல பண்ணியிருக்கு. அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணிருக்காங்க. கட் பண்ணிருக்கு. சூப்பா, நான் ஒரு விஷயத்த மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி இன்டராக்ட் பண்றேன்னு சொல்லி தயவு இல்ல, செய்து ஒரே ஒரு பேசுங்க, விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. நோ இஷ்யூ சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து நேற்று நைட் நடக்கிற விஷயத்த பார்த்தா டிஎல் எல்லாம் ஏங்க அப்டேட் கொடுக்குறவங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும் கொடுங்க. நெகட்டிவ் விஷயத்த தயவு செய்து எந்த விஷயத்தையுமே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்து அந்த வியூஸ் வந்து நாங்க பிரயோஜனம். சொல்லுங்க பாலா. உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ விஷயத்த போட்டு அடிச்சு ஸ்பேஸ் போட்டு எதுக்குங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நெரேட்டிவ் ஏங்க செட் பண்றீங்க? நீ காலைல போட்ட அப்டேட்டு அது வந்து ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி திருப்பி ட்வீட் போட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன கதை அது? போய் பாருங்க. யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணா ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் என்னங்க நினைக்கிறீங்க நீங்க? மக்கள வந்து ஜோக்கர் மெட்டீரியலா பார்க்குறீங்களா? இருங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இவ்ளோ பணம் போட்டு நடத்துறதுனால அங்க என்ன நடக்குதுன்னு தடுக்க முடியாதா?
ஏன் முன்னாடினாலே எல்லாம் வெளியே வருது? கொஞ்சம் யோசிங்க. மக்களை முட்டாள் ஆக்குறதுக்கு இங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இல்ல இல்ல ஏன் இல்ல இல்ல அவங்கள இல்ல எடுக்க பாலா முடியாது? பாலா பாலா நாங்க காமன் ஆடியன்ஸ் பேசட்டும். சுஜாதா நீங்க பேசுறது கரெக்டா இருக்கு. பாயிண்ட பிடிங்க. ஆஹ் இப்போ அப்ப அப்படி நடக்குது, வெளியே வருதுன்னா இங்க உட்கார்ந்து நைட்ல இருந்து எல்லாரும் புலம்பிட்டு இருக்கீங்க, எல்லாரும் எமோஷனல் ஆகுறீங்க. உங்க எமோஷனல்ல செமையா சம்பாதிப்பாங்க. அங்க இருக்கவங்க அத்தனை பேரும் நடிகர்கள். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிரும். நாளைக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டு செமையா கோடி கணக்குல சம்பாதிப்பாங்க. இதுல உங்களுக்கு ஒரு லாபமும் இல்ல. செம்மையா இது ஒரு கேம்ங்க. இது எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. இது எமோஷனலா வந்து நம்மளோட மைண்ட் அவ்வளோ யோசிக்காதுங்க. ஒரு கலெக்டிவ் மைண்ட்ஸ் அவ்வளவு யோசிக்காது, சிந்திக்காது. ஆனா அங்க உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா ஒரு 500 பேரு, அவன் இதை மட்டும் ஜஸ்ட் எமோஷனலா அவன் திங்க் பண்ணவே மாட்டான். இப்படிதான் யோசிப்பான். அந்த மாதிரி மைண்ட்ஸை தான் உள்ள எடுத்துட்டு வந்து வேலைக்கே வைப்பாங்க. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இது யாருமே இந்த பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்துட்டு செகண்ட் இயர்ல எனக்கு நல்லாவே புரிஞ்சு. அதுல இருந்து நான் ஓட்டே போடுறது இல்ல. ஏன் யாரு இவங்களுக்கு என்ன ஓட்டு? ஏங்க ஓட்டு போய் போட்டு ஒரு கரெக்டான தலைவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நமக்கு யாருக்கும் இது இல்ல. இங்க உட்கார்ந்து இவன் நல்லவன் அவன் நல்லவன் கெட்டவன் ஓட்டு போட்டு நம்ம என்னங்க பண்ண போறோம்? சத்தியமா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நம்மளோட உட்கார்ந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸ் உள்ள அவன் நல்லவ இவன் நல்லவ இவ எவ நல்லவ எவ கெட்டவளா இருந்தா நமக்கு என்ன பண்ண போறோம்? ஃபுல் சம்பாதிக்கிறது அவங்கதாங்க. எவ்வளவு காசு தெரியுமா இந்த பிக் பாஸ் நடக்கும்போது விளையாடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கோடி கணக்குல. இல்ல உள்ள இருக்கவங்க யாருமே நல்லவங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க. எல்லாருமே நடிகர்கள். அங்க எல்லாருமே நடிப்பாங்க. எப்படி நீங்க 3 மாசம் நடிக்க முடியும்னு கேப்பீங்க. கிடையாது, நடிக்க முடியும். அவங்களுக்கு தெரியும். சுத்தி சுத்தி கண்ணு திரும்பும் போதெல்லாம் கேமரா இருக்கு. அவங்களுக்கு தெரியாத எப்படி நடிக்கணும்னு. இத்தனை வருஷமா 10 வருஷமா நடிக்கிறவங்களுக்கு உள்ள நடிக்க தெரியாதா? அது யாரா இருந்தாலும் சரிங்க. இது மக்களோட எமோஷன்ஸை வச்சு விளையாடுற விளையாட்டு. பண்ண இடத்துல ஃபுல்லா தடுத்துட்டான். எங்க ஆரம்பிச்சாலும் அங்கேயே தடுத்துட்டான். இது உள்ள இந்த எந்தெந்த நாட்டுக்கு வருதோ அந்தந்த நாட்டோட கல்ச்சரு எல்லாத்தையுமே அழிச்சிருக்கு. அண்ட் நீங்க நியாயம் இப்ப நீங்க மாறிக்கிட்டே வருது பாருங்க. நீங்க ஒரு காலத்துல என்னென்ன தப்புன்னு சொன்னீங்களோ அது எல்லாருமே இப்ப ரைட்னு பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க அவங்க கேம் காண்டி. இப்ப நீங்க கேம்ன்ற ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல நியாயம் எது தப்பு எதுன்னு பாத்துட்டு இருந்தீங்க நீங்க எல்லாருமே. இன்னைக்கு இது கேமுக்காண்டி பண்றாங்க, கேமுக்காண்டி பண்றாங்க, கேமுக்காண்டி பண்றாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. சோ நியாயம்னா நியாயம் தான், தர்மம்னா தர்மம் தாங்க. அது என்ன கேம் இல்ல இதெல்லாம் கிடையாது. சோ இது வந்து இன்னும் சீசன் போக போக நம்மளோட மைண்டே மாறிடும். யாரு கெட்டவனோ அவனை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை. நீங்க போக போக பாருங்க. பாலாவா இருக்கணும், பாலாவை சப்போர்ட் பண்றதுக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க. எல்லாருமே இந்த இப்ப ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த நெகட்டிவ் சப்போர்ட் பண்றதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல எல்லாம் காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பா விழுந்துருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாது இங்க என்ன நடக்குது, என்ன ஸ்கிரிப்ட். இது ஃபுல்லா ஸ்கிரிப்டுங்க. நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஃபுல் ஸ்கிரிப்ட். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இதெல்லாம் அவனுக்கு ஒரு துணுக்கு எடுத்துட்டு போவான். இது எப்படி செட் பண்ணணும், இன்னைக்கு எப்படி ஸ்கிரிப்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு அவன் கண்டிப்பா பார்ப்பான். இன்னைக்கு நீங்க பேசுறது வச்சுதான் சனிக்கிழமை அவங்க என்னன்னு டிசைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க பார்வதி நீங்க நல்லா பேசிட்டீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்வதியா அவன் நல்லா தான் பேசுவான். இன்னைக்கு நீங்க சாண்ட்ராக் பேசிட்டீங்கன்னா நாளைக்கு சாண்ட்ரா இந்த விஷயம் பெருசாவதா, அடிடா கம்மி பண்ணுடா. சோ இது அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசு. சோ பார்வதி இவ்வளவு நாளா திட்டினவங்க அந்த பொண்ணுக்கு எந்த ஹிண்ட்டுமே அங்க கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த பொண்ணுக்கு பெரிய பெரிய விஷயம் அது பண்ணிருக்கோம், அதை விட்டுருவாங்க. உட்காந்து இந்த சமையலுக்கு பாத்திரத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு உள்ள எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. நீ அன்றத பண்ணு, உனக்கு இதான் ஸ்கிரிப்ட், நீ பண்ணிதான் அவனுன்னுவாங்க. அங்க உள்ளதான் ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கும் இந்த விஷயம் லீக் ஆகுது. என்ன தெரியுமா லீக் ஆகுது? நீ லவ் கண்டென்ட் குடுப்பியான்னு கேக்குறாங்க. உள்ள நீ சண்டை போடுறியா உள்ள அதெல்லாம் கேட்டு அனுப்புறாங்க. இது ஒவ்வொரு நாட்டிலயும் நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலயும் சோசியலா இருக்கவங்க எல்லாருமே இதை புலம்புறாங்க. இது என்ன ஒரு ஷோவா? இது மக்களை குடும்பத்துல இருக்கவங்க இங்க பாருங்க. இன்னைக்கு காலையில உட்காந்து நம்ம இதை பத்தி பேசுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் யோசிங்க. இதுல நமக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? எதுவுமே கிடையாது. இது உண்மை. இந்த ஷோ வந்து மக்களோட மைண்ட கரெக்டுக்குன்னே கண்டுபிடிச்சது. அதுதான் உண்மை. அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கும் கமல் சாருக்கும் என்ன வித்தியாசம்னா, கமல் சாரோட அரசியல் எனக்கு பிடிக்காது. ஆனா கமல் சார் கண்டிப்பா யோசிப்பாரு, வெளியே இது போச்சுன்னா தப்பாகும், நம்ம அரசியலுக்கு அடி வாங்கும்னு சொல்லிட்டு எது எது தப்போ அதை பேசிடுவாரு. ஆனா அவர் ஹோஸ்டா அங்க நடத்துறாரு. அவரே கிண்டல் அடிக்கிறாருங்க எல்லாரையும் உள்ள உட்காந்துட்டு. ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட் மாதிரி. அவ சீட்டிங்னு சொன்னா வச்சுங்க, சீட்டிங் பாரு பாரு இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ற வேலையாங்க. அப்புறம் அந்த அரோரா பொண்ணு வந்துட்டு அவ அமித் ஏதோ பேசியிருக்காரு அந்த பொண்ணு கேம் விளையாடு, அது இவர் ப்ரூவ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. சண்டை போட்டா எது நியாயம் எது தப்புன்னு தான் கேட்கணும். அரோரா விளையாடுறா அவ விளையாடுறான்னு சொல்லிட்டு அமித் கிட்ட உட்காந்து இது பண்ணிருக்காரு. அந்த மாதிரி இதுக்காண்டி நான் அதுக்காண்டி தான் ஜெயிக்கிறேன்றாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு ஹோஸ்ட் பண்ணலாம்? நீ என்ன அங்க கண்டஸ்டன்டா? இல்ல நான் கேக்குறேன், எது தப்போ இப்போ சண்டை வந்ததுன்னா அவர் இது நியாயம் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும்.
அவங்க விளையாடுறாங்க, பிசிக்கல் கேம் ஆட தெரியல, அவங்களுக்கு ஆட தெரியும் அப்படிலாம் அவர் சொல்றது அது வேலையா அவருக்கு? எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நீங்க எல்லாருமே எமோஷனலா லாக்கா இருக்கீங்க. ஆகாதீங்க. அது அப்படி ஆனா நடக்கவே இந்த நாங்க ஊர்ல லாக் ஆகலாமா? நாங்க நார்மலா தாம்மா பேசிக்கிருக்கோம். உண்மைய சொல்லப்போனா. நாங்க ஆக்சுவலி எங்க இதுல வந்து நார்மலா தான் பேசிக்கிருக்காங்க. எமோஷனல் நேத்து நாங்கலாம் நைட்டு ஹோப்பே விட்டுட்டோம் சிஸ்டர். நாங்க இந்த நேத்து இல்ல, சீசனுக்கு ஹோப்பே அதத்தான் கிடையாது எங்களுக்கு. நீங்க நெனைக்கிற மாரி இந்த குரூப் வந்து எமோஷனல் குரூப் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஷேரிங் தான். நேத்து நைட் ஒரு இது போச்சு. அப்பயே நான் சொல்லி முடிச்சேன். நான் ஷோல வரதன்னைக்கும் எமோஷனல் ஆகாதீங்க, எமோஷனல் கனெக்ட் ஆகாதீங்க. இது ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி போங்கன்னு நாங்க அப்படி சொல்லி தான் ஸ்பேஸ எண்ட் பண்ணோம். ஸோ நாங்க அந்த அளவுக்குலாம் இல்ல. ஓகே, ஓகே. தேங்க் யூ உங்க ஸ்பீச்க்கு. ம். மம்தா பேசுங்க. நானும் அது நேத்து நைட்டு கண்டென்ட் இது பண்ணி தான் ஓடோடி வந்தேன். வேலை முடிஞ்சு அடுத்த செகண்டே என்ன நடக்குது, நிஜமா அந்த மாதிரி ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு எஸ் எனக்கு இங்க கிளியரிட்டி கிடைச்சிச்சு. அண்ட் சுஜாதா நீங்க செம்மையா பேசுனீங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் செம்ம. அண்ட் எங்களோட ஸ்பேஸ் மற்ற ஸ்பேஸ் பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இந்த ஸ்பேஸ்ல வந்து நாங்க யாருக்கும் சப்போர்ட்டும் பண்றது இல்ல, யாரையும் புட் டவுனும் பண்றது இல்ல. இன்னைக்கு அவங்க நல்லா ஆடினாங்கன்னா அவங்கள வந்து நாங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசுவோம். அவங்க நல்லா ஆடலைன்னா அவங்கள போட்டு ஒதைப்போம். அதுதான் எங்களோட ஸ்பேஸ். நாளைக்கு சாண்ட்ரா ஓகே, பண்ணா தூக்கி போட்டு மிதிப்போம். அந்த அம்மா எனக்கு அங்காளி எக்ஸாக்ட்லி பங்காளியா? தூக்கி போட்டு மிதிப்பேன். திருப்பி இது இதா பேசுனா. அவ்வளோதான். திருப்பி வந்துட்டு இங்கிட்டு வாய வச்சு எக்ஸாக்ட்லி சும்மா இருக்க மாட்டேன். கம்முறுதின்னு இதை பத்தி பேசுனா, ஏம்மா கேம் ஷோல நேத்து உனைய தானே பேசுனாங்க, நீ எதுக்கு பேசலன்ட்டு திருப்பி திட்டுவோம். நாங்க காசு வாங்கிட்டோம் எதுவும் பண்ணல. ஓப்பனாவே சொல்றேன். காசோ இதுக்கோ பண்ணல. எங்களுக்கு இந்த ஷோ பிடிக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த கர்மத்துக்காக தான் பார்த்து தொலைஞ்சேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இதுக்கோ போன வருஷம் வந்துட்டு ஒரு சபதம் மாதிரி, ஏன்னா போன சீசன் சீசன் நாங்க 7ல பண்ணல. வந்து நான் ஒரு செட் ஆஃப் ஆமா பீப்பிள் வந்துட்டு போன சீசன் வந்து நாங்க பண்ணக்கூடாது முடிவு பண்ணி ஸ்பேஸே போடல. பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா நாங்க ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருந்தோம். எல்லாம் இது பண்ணோம். ஆமா, அந்த மாதிரி பண்ணோம். பட் இந்த சீசன் வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்து காலை விட்டுட்டு அங்க உக்காந்துக்கிறோம். அதுல இருந்து வெளியே போக முடியல. ஏன்னா அவ்வளோ நாள் பார்த்துட்டோம். ஒரு 80 டேஸ்ல வந்துட்டு சரி நான் ஒரு 1 மந்த் அப்படி பிரேக் விட்டேன். ஆனா ஹோஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் 100 நாள்னா அதுல 80 டேஸ் அவங்க அப்படியே கடந்து வந்துட்டாங்க. விஜய் இப்போ சேதுபதி ஃபினாலேக்கு அவரால தாங்க பிரச்சனையே. அவர் இந்த ஷோக்கான சரியான ஆள் அவரு கிடையாது. சரியா பண்ணமாட்டு இருக்காரு. எக்ஸாக்டா அவரோட போன வாரமே எனக்கு வந்துட்டு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இருந்தது. இந்த டைம் பாக்குறேன். இந்த டைம் வந்துட்டு அவர் என்னென்ன பண்றாருன்னு அதுக்கப்புறம் தான் ட்வீட் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்துட்டு சர்டன் விஷயங்க அவரு கேட்கலன்னா அவருக்கு ட்வீட் கன்ஃபார்ம் டேக் பண்ணி போடலான்னு ஒரு இல்ல முடிவுக்கு இந்த வந்திருக்கேன். ஒரு மாதிரி ஓகே, மத்தவங்க பேசுங்க. பேசட்டும். கல்பனா பேசட்டும். பாலா ஒரு தடவை பேசிட்டாரு. கல்பனா சிஸ்டர் பேசட்டும். ஹலோ ஹேமா, தேங்க்யூ ஃபார் த ஸ்பீக்கர் திங். எனக்கு வந்து இவங்க சுஜாதா பேசின அது டோட்டலி அந்த நரேட்டிவ் உள்ள இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன் பை இட் செல்ஃப்ல. பிக் பாஸ் நான் எந்த லெவலில் பார்ப்பேன்னா அந்த அந்த டைனமிக்காக அந்த கேம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மேக்கர்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களே, அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து அந்த டைனமிக் சேஞ்ச் நடக்குதா அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் தான் நான் பார்ப்பேன். நான் இது என்ன பேசணும்னு வந்தேன்னா அந்த ப்ரொமோ ரிலேட்டடாக இஃப் அட் ஆல் அவங்களுக்கு அடிபட்டிருந்துச்சு அப்படின்னா, என்னோட கேள்வி ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அவங்களுக்கு உண்மையாவே அடிபட்டு 2 பேர் கீழ இறங்கியிருக்காங்க அப்படின்னா, இஃப் இட்ஸ் தட் சீரியஸ், ஏன் அந்த கேம வந்து ப்ரொசீட் பண்ணாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஆம், எ த கண்டஸ்டன்ட்ஸும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸும் வந்து 2 பேர் தான் இறங்கியிருக்காங்க. மத்தவங்கலாம் ஏன் இறங்கல? வை டிட் தே கன்டின்யூ வித் த கேம்? ஒண்ணு கேன்சல் பண்ணியிருக்கலாம், இல்ல பாஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப வந்து என்னோட ஹஞ்ச் என்னன்னா, மேபி ஐ மைட் பி ராங். இந்த கேம் மேபி முடிச்சுட்டு ஆம், அ இதுல சாட்டர்டே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதனால இஃப் ரியலி ஷி வாஸ் ரியலி ஹர்ட் ரொம்ப பேடா, இதை இந்த லாஸ்ட் கேமை கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல கூட அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐம் திங்கிங். ஏன்னா அவ்வளோ சீரியஸ்னா அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா கேமை. அதுதான் ஏன் அப்படி பண்ணல அப்படின்றத நான் யோசிக்கிறேன். பட் வில் வெயிட் அண்ட் சி வாட்ஸ் ஹேப்பனிங். நெக்ஸ்ட் ப்ரோமோல என்ன வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஏமா. யா ஒரே ஒரு செகண்ட். இங்கி பிங்கி பங்கி மாதிரி போடணும். கார்த்திக் பேசுங்க. கார்த்திக்கும் பூர்ணியும் பேசணும். கார்த்திக் நீங்க பேசுங்க. பூர்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்லை, தூங்கிட்டாங்க போல. நீங்க பேசுங்க கார்த்திக். வணக்கம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் சரி, அப்படியே பேசுறீங்களா? தூங்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் தூங்குங்க. கார்த்திக் பேசிடட்டும். தேங்க்யூ சகோ. இல்ல ஆக்சுவலா அதான் பேசணும்லாம் கேட்டேன். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு சாண்ட்ராவுக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கூட எண்ணம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாலுமே, இந்த பேசுனது எல்லாத்தையுமே நிறைய கேட்டேன். இதுல வந்து அமிர்தன் மேல தப்பு இருக்கா அப்படிலாம் கேட்டேன். ஆமா,
கமருதீனும் சரி சாண்ட்ராவும் சரி யாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏனும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொல்றேன். சபரி அவங்களோட கேம் பிளேவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், கனியா பின்னாடில இருந்து அவங்க என்னென்ன வார்த்தை விட்டாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். அது மருத்துவ முத்தம் மாதிரி இது ஜெயில் முத்தம்னு சொல்லி பேசினதா இருக்கட்டும். திவ்யாவும் சாண்ட்ராவும் சேர்ந்துக்கிட்டு அரோராவை சொன்னாங்கல்ல, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் இவங்க பேசி நான் கேட்டிருக்கேன். ஏன் சபரியவே வந்து பிரஜனும் அவங்களும் வந்து ஆம்பளை கணவனும் பொம்பளை கொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? இவன்லாம் இங்கேயே இப்படி பண்றானே, வெளிய போய் வெளிய இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணியிருப்பான், இவனை நம்பி இவனுக்கு வந்து படம் கொடுத்த இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னால 1008 அர்த்தம் இருக்கு. ஏன் எனக்கு திவ்யா பசங்களை பிடிக்காது, ஆனா திவ்யாவையுமே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, திவ்யாவை வச்சு இங்க பாரு பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றான் பாருன்னு சொல்லி பேசுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசின ஒருத்தங்க. எனக்கு சபரியோட கேம் பிளேவும் எனக்கு பெருசா உடன்பாடு. எனக்கு சபரி வந்து கேம் விளையாண்டாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. சபரியை பார்த்தா எனக்கு வந்து ஒரு பொறுப்பான பையன் அப்படிங்கிற மாதிரி தோணும். பொறுப்புள்ள பையன் அவ்வளவுதான். கேமுக்குள்ள ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியல. ஆனாலும் ஆஹ் பையன் நல்ல பையன் அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க அவன் கேம் விளையாடலன்னு சொல்லலாம், இல்ல வந்து எப்படி சொல்றது நடிக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சொல்றது வேற. ஆனா ஒருத்தவங்க வந்து வெளியே எப்படி இருப்பாங்க உள்ள எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். அந்த விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் பேசினவங்கள அந்த இடத்துக்கு கமருதீன் நின்று அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அங்க நின்று அவங்க பேசலாம் கேட்டிருக்கும் போது இவங்க 2 பேருக்குமே பாம்பின் கால் பாம்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு தெரிஞ்சது. அது அப்படிதான் நான் பாக்குறேன். அதையும் தாண்டி ஒருத்தங்களை நீங்க பொறுக்கி அப்படின்னு சொல்லி வாய் விட்டீங்க. அதுக்கப்புறம் இவனும் சேர்ந்து பேசினான். இதுல யாருக்குமே பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட 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 பாயிண்ட். இதுல பேசின எல்லாத்தையும் பேசினவங்களுக்கு இப்ப திடீர்னு ஒரே ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமேலு இப்படி தூக்கி போட்டு இப்ப சாண்ட்ரா யோக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டக்குன்னு ஒண்ணு பேசுறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க எல்லாமே சொல்லி பேசுறது இருக்கு இல்லையா, அது எனக்கு பர்சனலா வந்து எங்கேயோ நம்ம வந்து நியூட்ரலா இருக்கோமோ இல்ல வந்து நம்ம வந்து நல்லதுதான் சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், கடைசியா இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டா டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. ஓகே, நீங்க ஆனா உங்களோட இது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அணுகுற அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருக்கு. குட், நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒரு இந்த பெர்ஸ்பெக்டிவ்லும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்துதான் இதை மூவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. 2 பேருக்குமே நீங்க வந்து 2 பேரையுமே வெளியே துரத்துங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். சாண்ட்ராவுக்கு மட்டும் பெனிஃபிட் ஆஃப் எதுக்கு டவுட் 2 பேரு? கொடுக்காதீங்க. இன்னும் ஒரு ஆள் என்ன சொல்லு. தக்காளி தொக்கா? யார் இன்னொரு ஆளு? 3 பேர் இருக்காங்க. பாரு கருமம், பாருவா, சாரி மறந்துட்டேன். அவங்க ம். எல்லாம் நான் வந்து எப்பவுமே நெக்லெக்டட் கெஸ்ட் வச்சிருந்ததுனால மறந்துட்டேன். ஆக்சுவலி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வாரத்திலேயே நீங்க தூக்கி இருந்தீங்கன்னா கேமாவது நல்லா இருந்திருக்கும். மத்தவங்களாவது ஏதாவது சொன்னா அவங்களுக்குள்ளேயே கேட்க அடிச்சிருப்பாங்க. இல்ல, நீங்க அடிச்சிருப்பாங்க. சொல்றதெல்லாம் நான் டெனை பண்ணவே இல்ல. ஏன்னா அவங்க பண்ணது அதான் உண்மை. எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நியூஸ் கேட்கும்போது ஒரு மாரி ஆயிருச்சு. நாளைக்கே சாண்ட்ரா வாய விட்டுருவாங்க. இன்னைக்கு நடக்கிற கேம் பத்தி மட்டும் தான் நாங்க இந்த ஸ்டார்டிங்ல இருந்து பேசி அடி வாங்குறதே அதுக்கு தான். இன்னைக்கு வந்துட்டு இல்ல பார்வதி புரியுது. இல்ல பண்ணாலும் ஹேமா, நேத்து மார்னிங்கே நம்ம சொன்னோம் தானே ஹேமா, ம் அவங்கள பத்தி அதேதான். ஃபேக்கா தான் இருக்கு அவங்க அழுகுறது அழுகுறது எல்லாமே. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது ஆஹ் இது நியூஸ் கேள்விப்படும்போது எங்களுக்கு லேடீஸா கொஞ்சம் பதட்டம் ஆகுதுங்க. உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம் கேம் வைஸ், எங்களுக்கு அத டக்குன்னு எடுக்க முடியல. அது எங்களோட ஃபால்ட்டா இருக்கும். வேணா நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நாளைக்கு அவங்க ஏதாவது தப்பா ஆமா. பேசணும் தூக்கி போட்டு மீச்சுக்கிறோம். இல்ல நான் கேம்னே நான் சொல்லலமா, இது கேம் பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்க்க வேணாம். இது வரையும் அவங்க பேசின வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நான் கனியா இத பேசினதா இருக்கட்டும், சபரியா நாங்கலாம் பேசினது. இப்ப இன்னைக்கு கூட நாங்க புலம்புறோம் கார்த்திக். இன்னைக்கு கூட நாங்க எல்லாருமே ஆஹ் வந்துட்டு ஷேர் பண்றோம். அது ஆனா அந்த ஹோஸ்ட்ன்னு ஒருத்தவரு எதுக்கு பண்றாரு? ஒண்ணுமே பண்ண மாட்றாரு. அவர் தான் அவரு அட்ரஸ் ஒரு பண்ணணுமே கெண்டக்கார தவிர, மந்திரம்மா, பாவம் அவரே வாங்கின காசுக்கு என்ன பண்றதுன்னு இது தெரியாம நாங்க ஒரு பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிற ஏன்னா ஸ்பேஸ். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு இது இல்ல கார்த்திக், என்ன விஷயம்னா எல்லாம் நடக்குது. எஸ், என்னென்ன பண்றாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு பேருக்கு ஒரு இதுவா வந்து பாருங்க, எனக்கு நைட் எல்லாம் ஐயோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு, எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்தேன். இதுவா சொல்றேன், என்னை பத்தியே நான் சொல்றேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஷோக்குன்னு வராங்க அவங்க, இட்ஸ் அ ஷோ. ஆனா அந்த ஷோல வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் அந்த படுப்படுப்பு இருக்கோ இல்லையா, அதுதான் அதுதான் வந்து இது பண்றோம். அபார்ட் ஃப்ரம் தட், அதத்தான் அவங்களுக்கு எஸ் நாங்க அவங்க சப்போர்ட்லாம் பண்றது. பண்ணல. ஒரு யா, மாரி எல்லா லேடீஸ்க்கால ஒரு எக்ஸாக்டா. படபடப்பு. இது வந்துட்டு நார்மலாவே யாருக்கு நடந்தாலும் ஆகும். எங்கேயோ முகம் தெரியாத ஒரு பையன் வந்து அடிபட்டப்ப ட்ரெயின்ல ஒரு விஷயம் நேத்து முந்தா நாள் நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு வருத்தப்பட்டவங்க தான் நாங்க.
அத வந்து திருப்பி அவன் கண்ண மூடிக்கிட்டு ஒருத்தன் வீடியோ போடும்போது, நான் உட்காந்து பார்க்கும்போது, அப்பாடி! அவனுக்கு உயிரோட இருக்கானாடான்ற மாரி வருத்தம். அந்த மாரி ஆட்கள் நாங்க. அவன எனக்கு தெரியுமா? அவன எனக்கு தெரியுமா? இதே சான்றாவ எனக்கு தெரியும். இங்க யாரு இன்னைக்கு ரைட்டு தப்புன்ற மாரி தான். இவங்க இவ்ளோ குலக்குத்தம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்காக இது அப்படிலாம் கிடையாது. அவன எனக்கு தெரியுமா? ட்ரெயின்ல நடந்த இன்சிடென்ட் அத பார்க்கும்போது எனக்கு படபடக்குது. இது ஹியூமன் நேச்சர்ங்க. ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு அது உணர்வுல இது அவன் காயப்படுறான்றம்போது வலிக்கிறது ஹியூமன் நேச்சரு. இதுதான் நாங்க சொல்ல இதுதான் வரோமே உங்களுக்கு தவிர, நீங்க அன்னைக்கு கனிக்கு பண்ணது ஏன் கனி போய் வெளிய போய் பேட்டி குடுக்கும்போது கூட எல்லாரையும் தாக்கி தான் குடுத்துருக்காங்க நெறைய இடங்கள்ல. அவங்கள நாங்க இதா பண்றோம். அவ்வளதான். அவங்க பேசுறாங்கன்னு முடிஞ்சு போச்சு. கணிக்குன்னு இல்ல சகோ. நான் எல்லாத்துக்குமே நடந்த இன்சிடென்ட்ட சொல்றேன். நான் இப்ப அதுவும் அது இல்லாம நமக்கு நீங்க தேவையில்ல. அவங்க வரும்போது உண்மையா பண்ணிக்கலாம். நடந்த விஷயத்தையும், இங்க நடக்கிற ஒரு விஷயத்தையும் பத்தி நம்ம பேசுறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க கன்டென்ட்க்கு தான் பண்றாங்கன்னு. இது இவங்க மட்டும் இல்ல. நம்ம நம்ம அந்த ஒரு கப்பலே ஒண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம். காலையில ஆனா அடிச்சுக்கிறது, நைட்ல ஆனா குடிக்கிறதுன்னு. இதே மாரி தான் இவங்களும் பண்றாங்க. சாண்ட்ரா இதே விஷயத்த வேற யாராவது பண்ணி உண்மையாலுமே பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, சாண்ட்ரா அந்நேரம் அழுதுட்டு ஓடியிருப்பாங்க. அவங்கள நான் பார்த்திருக்கேன். இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே, பாயிண்ட்லாம் வந்து நம்ம பக்கம் தான் சாதகமா இருக்கு. ஏன்னா அவன் நம்மள திட்டிட்டான். இத நம்ம யூஸ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகலாம்னு தான் அங்க பார்க்குற மாரி தான் எனக்கு தோணுது. கனிய மட்டும் இல்ல. நான் இப்ப பேசுனது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கனி, சபரி, திவ்யா, இல்ல அது இவங்க அவரை யூஸ் எல்லாத்தையும் தான் பண்ணிக்கலான்ட்டு பேசியிருக்காங்க. கீழே விழுந்து இதெல்லாம் நடக்க முடியுமா? அந்த இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி நடந்த மெடிக்கல் இத வந்து இதோட சேர்க்காதீங்க. எதும்மா மெடிக்கல்? நான் அப்பலாம் அவங்க தப்பாலாம் என்ன சொல்லல. எனக்கு இல்ல தெரியல. இது என் வாயில ஃபுல்லு மெடிக்கல் ஃபுல்லு நீங்க வந்துட்டு என்ன வேற விஷயம் இல்ல கார்த்திக். வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லா வேற ஃபுல் விஷயம் டெலிகாஸ்ட் கார்த்திக். ஆற வரைக்கும் டெலிகாஸ்ட் வெயிட் பண்றதும் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க ஆ கார்த்திக். இவங்க பேசுற வெயிட் கண்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேபி புரியாம இருக்கலாம். நேத்து அவங்க இது வரைக்கும் கனிய பத்தி பேசுனது, சுபிய பத்தி பேசுனது எல்லாம் யாருமே மறுக்கல. கரெக்ட் தான். அவங்க தப்பா தான் பேசுனாங்க. ஆனா இது அவங்க ஃபுல்லா போடட்டும். அவங்க சேனல் போடட்டும். என்ன போடுறாங்களோ அத பார்த்துட்டு சொல்லுவோம். ஏன்னா இவங்க நெரேட்டிவ் பண்றதுக்கு இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. இதுல யாரு வந்துட்டு ப்ரோமோ பார்த்தே சொல்றோம். ஏன்னா நேத்து நடந்த நைட்டு வந்து நெரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல, அத கூட விட்டுருங்க. பட் இப்ப காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருக்குல்ல, அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, எனிவே பூர்ணி பேசுங்க பூர்ணி. தேங்க்யூ. எல்லாருக்குமே குட் மார்னிங். ஓகே, எனக்கு கார்த்திக் ரோடு தான். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரு சபரி கேமே விளையாடலன்னு. ஓகே, நல்லவன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேம் விளையாடலன்னு சொன்னாரு. ஆக்சுவலி டாஸ்க்னு கொடுக்கும்போது அவர் விளையாட தான் செஞ்சாரு. நீங்க கேம்னு சொல்றது எதை சொல்றீங்க? இப்ப மத்தவங்க எல்லாம் பண்ணாங்களே அந்த கண்டென்ட் கொடுக்குறது, டெய்லி சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் கேம் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா அவர் சபரி கொடுக்க மாட்டாரு, கொடுக்கவும் இல்லை. அது வந்து கேமாவே நான் பார்க்கல. இன்னொன்னு டாஸ்க்னு வரும்போது அவர் நல்லா தான் எல்லா டாஸ்க்குமே நல்லா தான் விளையாண்டாரு, விளையாடாமல இல்ல. கண்டிப்பா சூப்பரா தான் விளையாண்டாரு. இந்த டிடிஎஃப் டாஸ்க்லயே நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காரு. அது நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் சாண்ட்ரா விஷயம் வந்து என்னன்னா, இவ்வளவு நாள் தப்பு பண்ணாங்க, அதெல்லாம் மறந்து போய் இப்போ நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றது வந்து, சாண்ட்ரா தப்பு பண்றது வந்து நாங்க வந்து அவ தப்பு பண்ணல, ரைட்டு, இனிமே அதை பத்தி யார் பேச வேணும் அப்படி சொல்லவே இல்லை. சாண்ட்ராவை வந்து நாங்க ஸ்டார்டிங்ல அடிக்கதான் செஞ்சோம். அந்த டிவார்மிங் எல்லா விஷயத்துக்கும் அடிக்கதான் செஞ்சோம். இப்போ கமர்தீனும் பார்வதியால ஒண்ணு நடந்திருக்கு அவங்களுக்கு. அப்படியே வந்து இது முதுகுல குத்துற விஷயமா தான் இருக்கு. அதை வச்சு ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. வார்த்தை பார்த்து விடணும். கமருதீன் இஷ்டத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம் விட்டுட்டு இருக்காங்க அவரை. திடீர்னு வந்து இவ்வளவு வார்த்தை யூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து ஆப்போசிட்ல சாண்ட்ரா இல்ல யாரா இருந்தாலுமே நாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்வதியா இருந்தாலுமே பார்வதியை சப்போர்ட் பண்ணுவோம் நாங்க. கண்டிப்பா எனக்கு பார்வதி சுத்தமா பிடிக்காது. ஆனா பார்வதி சப்போர்ட் பண்ணிருக்கேன் நிறைய வாட்டி கமருதீன் விஷயத்துல. கமருதீன் தப்புனா கமருதீன் தப்பு தான். இந்த லாஸ்ட் 2 வீக்கா கமருதீன் ரொம்ப கேவலமான ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து யாரோ சொன்னாங்க அவங்கள மாதிரிதான் ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்தா எதுக்கு அந்த பொண்ணு கூட போய் திருப்பி நீ கொஞ்சிக்கிட்டு உட்கார்றன்னு கேட்கிற ஸ்டார்டிங்ல இருந்தே. ட்ராமாட்டிக்கா இருக்கிறவங்க வந்து அந்த பொண்ணு பக்கத்துலயே போக மாட்டாங்க. ஏன்னா என்னை பத்தி இப்போ ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க, நான் எப்படி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சி பேசிட்டு இருப்பேன்? இல்ல இல்ல நார்மல் சண்டைக்கும் தப்பா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பூர்ணி அவங்களெல்லாம் வந்துட்டு சொல்லுங்க. இந்த அது ட்ராமா அதெல்லாம் அவங்கள பத்திலாம் பேசுறது உண்மையிலே சொல்றேன் டைம் வேஸ்ட். ஓப்பனா சொல்றேன். வேறவங்கள பத்தி பேசினா கூட ஒர்த்து தான். இவங்கள பத்தி ஏன்னா அதுதான்டா இப்போ அந்த மாதிரி போயிட்டு இங்க பாருங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி தான் அவ்வளோ அசிங்கமா ஒருத்தன் பேசுறான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் இருந்தா கண்டிப்பா யாரும் போய் பேச மாட்டாங்க. கெஞ்சுறவன் கெஞ்சத்தாங்க செய்வான். இதாங்க டாக்ஸிக். அவனுக்கு வேணுன்ற அளவுக்கு கால்ல கூட விழுவாங்க. ஏன்னா இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது. ஏன்னா அவனுக்கு தேவை. ஆனா உன்னை கேவலமா பேசுவான். இந்த 3 நாளைக்கு முன்னாடி உன்னை அவ்வளோ கேவலமா பேசின ஒரு ஆளு இன்னைக்கு வந்துட்டு உனக்கு வந்து தங்கமா தெரியுறாங்க.
இதுதாங்க ஆக்சுவலி நிறைய பேர் பெண்களுக்கு புரிய மாட்டேது. இதுதாங்க டாக்ஸிக்கு. அவங்களுக்கு தேவைன்னா உங்களை எவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்துவாங்க. அதுல ஸ்ட்ராங்கா விலகி போனா அவங்க அந்த பிரதிபா தான் எனக்கு வந்துட்டு எங்க அவன் அந்த புதுசா தெரியுது. பையன் அரோராவை விட்டு வச்சானா? அரோராவை கூட விட்டு வைக்கல. அரோராவை அவ்வளவு அசிங்கப்படுத்தினான். நெக்ஸ்ட் வந்து பார்வதியை பண்ண, இப்ப சாண்ட்ராவை பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஏஜுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கலாம். நீ வந்து பொண்ணு, அதுல ஏஜுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கலாம். நாங்க கல்யாணம்னு சொல்றது எதுக்குன்னா, ஒரு மேரேஜ் ஆகி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க கெட்டவங்களும் அவங்க ரொம்ப கேவலமா நடந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம போய் நம்ம எதிர்த்து நிக்கதான் செய்வோம். ஆனா நார்மலா வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீ வந்து பார்வதி சொன்ன ஒரு விஷயத்த வச்சு சாண்ட்ரா போட்டு நொய்யும் 2 days நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்து ஏதோ ஒரு சாண்ட்ரா ஏதோ சொல்லிட்டாங்க, உடனே நீங்க வந்து அவ்வளவு வார்த்தை விடணும் அவசியமே இல்ல. நீதான் ஒரு ஆளா அப்படி ஏதோ ஒரு வார்த்தை மியூட் வேற போட்டாங்க. அந்த என்ன வார்த்தைன்னு கூட நமக்கு தெரியாது. இல்ல யாருடையும் என்ன வேணாலும் யூஸ் கேட்கும் போதே பண்ணிருக்கலாம். நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கண்டிப்பா டீ போடுறதுக்கு அவனுக்கு யார் உரிமை கொடுத்தா ஃபர்ஸ்ட்? அண்ட் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நான்லாம் பச்சையா கேட்பேன். அப்புறம் நான் அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன். கேட்க வச்சிடாதீங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணல வந்துடாதீங்க யாருமே. ஏன்னா இங்க சொல்லல, டிஎல சொல்லிட்டு இருக்கேன். டிஎல சொல்லிட்டு இருக்கேன். டிஎல பண்ணாங்கன்னா டிஎல பிளாக் பாத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். போங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஏன் பிளாக் பண்ணோம்? நல்லா கேட்பேன். போட்டு வாய்க்கிலேயே கேட்பேன். நான் நல்லா கேவலமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா அவன் பாவம், அவன் தான் அந்த லவ் ட்ராக்ல மாட்டிக்கிட்டு அவன் கஷ்டப்படுறான். யார் அவனா கஷ்டப்படுறான்? அவன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இல்ல சீரியஸா சொல்றேன். பார்வதி நம்பிடலாம் இந்த விஷயத்துல. அவளாச்சும் மூஞ்சி நேரம் ஏதோ பண்ணி ஓப்பனா இதான் கேம்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றா. அவளாம் பார்வதி இதான்டா கேம், நான் இப்பதான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா கமருதீன் அப்படி பண்ணல. கமருதீன் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கான். அது புரியறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஃபேண்டம்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவன் சப்போர்ட் பண்றாங்க பேசவே முடியாது. இப்போ அடுத்து வந்து கனி ஃபேண்டம்ஸ் எல்லாம் சாண்ட்ரா போட்டு அப்படி போட்டிருக்கீங்களே, எனக்கு சத்தியமா புரியல. அதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்குமே சப்போர்ட் பண்ணி அன்னைக்கெல்லாம் அந்த அடி அடிச்சோம். சாண்ட்ரா பேச கிளவின்னு பேசுறதுக்குலாம் ஓ ஏஜ் என்னமா நீ என்னமா பேசுறேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசணும். தயவு செஞ்சு கனி போட்டோ வச்சுட்டு நெரேட்டிவ் செட் பண்றவங்க கூட பார்த்து உஷாரா இருங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையா பொய்யன்னு தெரியாது பூர்ணி. வாண்டடா வந்து கூட போட்டோ வச்சுட்டு கூட நான் இந்த டிஎல்ல நடக்கும் நெரேட்டிவ் செட்டிங் நடக்கும். அதையும் சொல்லிடுறேன். இல்ல அவங்க போஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிரும். அவங்க போஸ்ட் பார்த்தாலே உள்ள போய் இல்ல நான் 2 3 தெரிஞ்சிரும். ஐடி உள்ள போய் செக் பண்ணிட்டு தான் நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உள்ள போய் இனிமேல் செக் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே ஓகே அவள்தான் நல்லா பாயிண்ட் தான் பேசுறேன். நான் போறேன். யா பிகே பேசுங்க பிகே. Yeah, thanks Emma. Everyone good morning. என்னன்னா சாண்ட்ரா வந்து சொல்லுங்க கார்த்திக். சில டைம் அவர் அங்க வந்து பேசிக்கிருக்காரு, வீட்ல எங்கேயோ பேசிக்கிருக்காரு. வீட்ல இல்லம்மா, இல்ல பூர்ணி கூப்பிட்டாரு. சொன்னாங்க. அவருக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. எனக்கு தான் ஓகே ஓகே நீங்க பண்ணிருங்க. பிகே வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே பண்ணிருங்க. சரி அதான் சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுனதை பார்த்தேன். கனி கேம் விளையாடல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. சரி ஓகே நியூட்ரல் பேசணும் சொன்னீங்க. அப்படி கனி கேம் விளையாட சொல்லலங்க. நான் சொன்னேன் கனி கேம் விளையாட சொல்லவே இல்ல. கேம் விளையாடலன்னு கூட சொல்லுங்க, ஆனா அபியூஸ் பண்ணாதீங்க. அதே டோன்ல தான் நானும் சொன்னேன். சபரி கேம் விளையாடலன்னு சொல்லுங்க. இது அவர் வந்து அது அவங்க அஃபண்ட் ஆகுறாங்க. எனக்கு வந்துட்டு அப்படி சொல்லுங்க. ஆனா ஐயா கார்த்திக் உங்களோட சண்டை போடல, பாயிண்ட் எடுத்து வச்சேன். நீங்க சொன்னதுக்கு நான் பாயிண்ட் எடுத்து வச்சேன். ஐயா அவங்க ஒரு ஃபேண்டம் யா, நான் கிடையாது. நீங்க இது வேணா சொல்லிட்டே நீங்க சொல்லலாம். அவங்க ஃபேண்டம் அதெல்லாம் அஃபண்ட் ஆவாங்க. எனக்கு வந்துட்டு அபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். அதான் இந்த இடத்துக்கிட்ட நீங்க சொன்ன உடனே நம்ம அப்படிதானே சொன்னோம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். கிளாரிஃபை. ஓகே 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 கார்த்திக் நோ இஷ்யூஸ். யா சில் தான். நீங்க சொன்னதுக்கு நான் பாயிண்ட் எடுத்து வச்சேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அடுத்து பிகே நீங்க பேசு. பிகே தேங்க்ஸ். சபரி வந்து பிளேயர்னு சொன்னீங்கல்ல, சபரி பிளேயர் எல்லாம் கிடையாதுங்க. ஏங்க அவர் டாஸ்க் மட்டும் வச்சா விளையாடுவாருன்னு சொன்னாங்கன்னா 24 மணி நேரம் டாஸ்க் இல்ல சொல்லிடுறேன். அந்த இதுக்கு சொல்லிடுறேங்க. 24 மணி நேரம் டாஸ்க் மட்டும் வைக்க முடியாது. நீங்க சொல்றதுனால சொல்றேன். இது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு டாஸ்க் விளாண்டா போதும், எனக்கு சும்மா உட்காந்தா போதும், எனக்கு வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தா போதும்ட்டு கேம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாறும். அதனால விட்டுருங்க. அவருக்கு கார்த்திக் வந்துட்டு கேம் விளையாடல, பூர்ணிக்கு டாஸ்க் பண்றாரு, அவ்வளவுதான். உங்களுக்கு சபரியோட கேம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அதோட நிப்பாட்டிட்டு வேற டாபிக் போலாம். சரி ஓகே. அவர் அதான் சொல்றேன். சபரி வந்து டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடுற, பட் நாமினேஷன் பாயிண்டோ இல்ல ஒருத்தவங்க கிட்ட பாயிண்ட் கேட்டாலும் அவர் வந்து கொஞ்சம் மழுப்பி தான் பேசுறாரு. அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணிடுறேன். சாண்ட்ராவும் லேஸ் பட்டவும் கிடையாதுங்க. ஏன்னா முன்னாடி கனியை வந்து அபாண்டமா பிளேம் பண்ணாங்க குழந்தைய பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் சேதுபதி அடிக்கவும் இல்லை, ஒன்னும் இல்லை. ஓகேவா? இப்ப கமருதீன் பேசுறது பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். அவன் வந்து முன்னாடி அந்த சொன்ன ஸ்கேம்ட்ரா
அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றப்ப இவன் ஒரு எதிர் பாயிண்ட் சொல்லும்போது அதை கேட்கணும். பட் ஆனா அதுக்கு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணி காதை எதிர் பொத்திக்கிட்டு பாயிண்ட் நான் என்ன வந்து வேணா வைக்கலாமா பிகே? ஜஸ்ட் எதிர் பாயிண்ட் இல்ல ஓகே எதிர்ப்பு பிகே. நான் அதான் சொல்றேன் நான் அந்த பாயிண்ட் கரெக்டா அவன் எடுத்துட்டு போனா பரவாயில்ல. பட் ஆனா அவனுக்கு பேசவும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அவன் எடுத்து வச்ச பாயிண்ட் கரெக்ட். சாண்ட்ரா வந்து ஒரு எப்படி சொல்றது, சட்டையை பிடிச்சிட்டு ஓரமா உட்காருறது அதெல்லாம் பண்ணும்போது டிராமா மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இருக்கு. அது ஃப்ராடுன்னு சொல்ற வார்த்தை வந்து தப்பு தான். பட் ஆனா அவங்க அப்படிதான் பண்றாங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட் கேம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனா அது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. அவங்க ஆனவுனா வந்து பெட்ஷீட் எடுத்து போயிட்டு ஓரமா உட்காரது அவங்க பண்ணா கரெக்ட், மத்தவங்க பண்ணா தப்பு. அப்படி அவங்க வந்து எப்படின்னா நான் சொல்றது மட்டும் கேளுங்க, நீங்க சொல்றதுல நான் கேட்க மாட்டேன், காதை பொத்திட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. கமருதீன் பண்ணது பாயிண்ட் வைத்து கரெக்ட். பட் ஆனா அவன் வந்து வார்த்தை யூஸ் பண்றது, இந்த ஃபேமிலி யூஸ் பண்றது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் ஒழுங்கா அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட அவனுக்கு கொஞ்சம் மைலேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணி அவன் எப்படி வெளியே போறான். அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அடுத்தது பார்வதி கமருதீனும் சேரலாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா ஓவரா குழஞ்சிக்கிட்டு அப்படி பண்றது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. அது ஏன் அப்படி பண்ணி தொலைறாங்கன்னு ஒண்ணு எனக்கு தெரியல. அது சோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டேன். தேங்க்ஸ். ஏன் ரொம்ப அமைதியா இருக்கு? இல்ல கனி ஃபேன்ஸ் கனி இன்டர்வியூல தாக்கியிருக்காங்களா, உள்ள நடந்த விஷயம் அவங்களுக்கு ஃபேவரேட் பண்ண அபியூஸ் ரியாக்ஷனுங்க. இந்த பேர் மினிமம் கோவம் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அதை பத்தி நாங்க பேசக்கூடாதா சுவாதி? நாங்களும் நார்மல் ஆடியன்ஸ் தானே. நியூட்ரல் பேசினா அப்பவே நெரேட் அகேன்ஸ்ட் கனிக்கு தான் ஃபீல் ஆகுது. மை பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். அதே மாதிரி எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எங்க கரெக்ட் தப்புன்னு பேசும்போது அவங்க எல்லாத்தையும் அவங்க வெளியே வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்றேன். அட்டாக்னு சொல்றதே உங்களுக்கு என்னங்க வந்து பெரிய தப்பான வார்த்தை மாதிரி கொண்டு போறீங்க சுவாதி? இதத்தாங்க சொல்றது. அவங்க பேசியிருக்காங்க இன்டர்வியூல எல்லாத்த பத்தியும் சொன்னோம். அதே மாரி கனி பேசியிருக்க நல்ல வீடியோவும் டிஎல்ல நான் போட்டிருக்கோம். அதாவது அட்டாக் பண்ண முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு போய் அங்கிட்டு போய் அட்டாக் பண்ணுங்க சுவாதி. மஞ்சு பேசுங்க மஞ்சு. அங்கலாம் கீழலாம் ரிப்ளை பண்ணக்கூடாது. ஸ்பேஸ்லயே ரிப்ளை பண்ணி முடிச்சு விட்டுறணும். யார் ஹேமா? சுவாதின்ட்டு ஒரு பொண்ணு நான் சொன்னேன் இன்டர்வியூல எல்லாத்த பத்தி அட்டாக் பண்ணி அவங்களும் தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். இப்ப உள்ள வந்துட்டு சாண்ட்ரா பண்ணதுக்கு வந்துட்டு நெறைய பேர் பண்றாங்கல்ல. இப்ப கனியும் வெளிய வந்துட்டு அவங்களோட எல்லாத்தையும் இது நெறைய நான் காமன் தானே எல்லாருக்கும் வருது. அதத்தான் சொல்றேன். அவங்களும் பேசியிருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். அவங்க ஆமா. பேசுனது கரெக்ட்ன்னு சொல்ல வந்தது இந்த பயவுலைய பூரா என்னதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம இல்ல தமிழ்ல தான் எல்லாருக்கும் பேசுறோம். பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் கீழ வரணும்னா எப்படி? நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரதானே செய்யும். அத ஆ ஏத்துக்கணும் எல்லாருமே. அதோட நெகட்டிவ் சொல்லல. அவங்களும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்கல்ல. அட்டாக் பண்ணினா 100% பண்ணிருக்காங்க. அத எப்படி இல்லன்னு ஒருத்தவங்க சொல்ல அத எதுக்கு ஹெய்ட் பேசாம பிக் பாஸ் வீட்ல வாழ முடியும்? கனி வந்து வெளிய வந்து பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். நம்ம நியூட்ரல் ஸ்பேஸ்லாம் சொல்லலங்க. நாங்க ஸ்பேஸ் ஜஸ்ட் ஸ்பேஸ் அவ்வளோதான். நியூட்ரல்ன்ற வார்த்தை நீங்க உருவாக்கிக்கிட்டது. காமன்ன்றத நீங்க உருவாக்கிக்கிட்டது. எனக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. அது வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் டாபிக் வந்துட்டு பிக் பாஸோட டாபிக் இதுக்கெல்லாம் நீங்க அவ்வளோதான். சீரியஸ் ஆகாதீங்க ஹேமா. மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க இல்ல நீ உங்களோட பேசு பதில் நீ சொல்றது பேசு. இல்ல அவங்களுக்கு ரிப்ளை பண்ண எனக்கு டைம் இல்ல. நான் இன்னும் எதுவுமே செக் பண்ணாம நான் வேலை பார்த்துக்கு இருக்கேன். இல்ல நான் இந்த 1 வீக்கா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து எப்படி சொல்றது? நான் வந்து பார்த்தபோது 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. பட் ஆனா யாரு ட்ரிகர் பண்றாங்க, யாரு ட்ரிகர் பண்ணலன்றது முக்கியம் இல்ல. ஆனா எப்படி வார்த்தை விடுறோன்றது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும் வார்த்தை விடுவேன். எங்க இருக்கேன், ஏது இருக்கேன்லாம் நான் பார்க்க மாட்டேன்றது அது தப்பு என்ன கேட்டா. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா, சீசன் 1ல இருக்கிற ஒரு டாஸ்க் தானே. அந்த காருக்குள்ளார எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு யார் கடைசியா வெளில வராங்களோ, அந்த டாஸ்க் மாரி தான் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. ஆனா, இப்படி பார்க்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இப்படி பேசி தான் நம்ம அந்த கார்ல சர்வைவ் ஆகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஓகே டாஸ்க் வின்னர் டிடிஎஃப் அடிக்கணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பு இல்ல. பட் ஆனா 2 பேருமே பண்றது தப்பு தான். ஆனா ஸ்கேம்ரா யூஸ் பண்ற இப்போ நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். சாண்ட்ராக்கும் பாருக்கும் பிரச்சனைனா ஏன் கம்ருதீன் உள்ளார வராப்ல? அண்ட் செகண்ட் திங் இன்னொரு விஷயம். இந்த ஒரு வாரத்துல நான் ரொம்ப 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 டிப்ரெஸ்ட் ஆனது எது தெரியுமா? ஐ அம் சாரி இங்க இருக்கிற யாரு பாரு ஃபேன்ஸ் என்ன கடிச்சு கொதறினாலும் பரவாயில்ல. ஸ்ட்ராங் போல்டுன்னு சொல்லிட்டு வராதீங்க. அசிங்கமா கேட்பேன். நிஜமா சொல்றேன். சத்தியமா அசிங்கமா கேட்பேன். ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு ஒண்ணு வேணுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு வேணுங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்க 2 பேரும் ஷோல? நிஜமா சொல்றேன். லவ் கான்டென்ட் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படிங்க ஓப்பனா சொல்ல முடியுது? வெக்கமாவே இல்லையா? நான் ஓப்பனாவே கேக்குறேன்.
ஷோவாங்க இது நிஜமா எனக்கு இந்த சீசன் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இத்தனைக்கும் வீட்ல குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்க முடியல. ஏன்னா அவங்களும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறாங்க. ப்ரோமோலாம் நான் வால்யூம் கம்மி பண்ணி தான் கேட்கறேன். இப்படி சொல்றாங்க பாத்தா மூவிஸ்க்குலாம் ஏ ரேட்டட் குடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த ஷோக்கு குடுத்தா என்ன? யாரு பார்க்கணும், யாரு பார்க்கக்கூடாது? நம்மளோட சேர்ந்து உட்கார்ந்து நம்ம புள்ளைங்களும் வந்து பார்க்க தானே செய்யுங்க வீட்ல ஆள் இல்லன்னா. ஏ ரேட்டட் ஷோ மாதிரி தான் போகுது இந்த பிக் பாஸ் சீசன் வந்து என்னை கேட்டா. நான் எத சொல்ல வந்தேன் ஹேமா, எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருந்தது இந்த 1 வீக் வந்து ஷோ பார்த்தது. எஸ்பெஷலி அவன் வந்து அவ்ளோ கத்தி மறுபடியும் அதுங்க 2 போய் பேட்சப் பண்ணுச்சுங்க பாத்தீங்களா? ஆக மொத்தம் நான் ஒரே ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் பார்த்தேன்யா, இன்னைக்கு இதுல ஏதோ நம்ம சுபா சிஸ்டர் நம்ம ஏதோ வந்துட்டு அதாவது இப்பதான் இப்பதான் வந்து ஃபோன் எடுத்துட்டு ஒவ்வொன்னா செக் பண்றேன். எனக்கு சிரிப்பு வருது. அதாவது 3ம் டாக்ஸிக் தான். நாங்க என்னைக்கியா வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம் எங்க ஸ்பேஸ்ல. இங்க எல்லாருக்கும் யார் பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் அவ்வளவுதான். எங்க ஸ்பேஸ வந்துட்டு இன்னைக்கு தான் கன்னி ஏங்க ஃபேன்ஸ் உட்கார்ந்து யாரு டிஃபெண்ட் என்னைக்கு பண்றீங்க தப்பு போல. பண்றாங்களோ அன்னைக்கு கூட இல்ல, எப்ப தப்பு பண்றாங்களோ அப்பவே சொல்லிட்டு அடுத்தது மூவ் ஆன் ஆயிடுவோம். மூவ் ஆன் ஆயிருவோம். இவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க போல. 3 வெளிய அனுப்புங்க ஹாப்பியா இருப்போம்னு பேசுறேன் நீங்க. எனக்கு சிரிப்பு வருது. கனி ஏங்க போட்டோ வச்சு தயவு நாங்க செஞ்சு இப்படி 10 நாளைக்கு பேசாதீங்க. முன்னாடி மொத்த கண்டஸ்டன்ட் வெளிய அனுப்புங்க, புதுசா ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். சொல்லிக்கிருக்கோம் அது நாங்க. நான் சொன்னது அது நான் சொன்னது. தயவு செஞ்சு எனக்கு மறுபடியும் இவங்கள ஒண்ணும் பார்த்தா சிரிப்பு வருது. நம்ம ஏதோ வந்து சாண்ட்ராக்கு விட்டு எல்லாத்தையும் குடுக்குற அழிச்சு மாரியே. விட்டுருங்க. நைட்டே வந்து சாண்ட்ரா தப்பா பேசுனா தூக்கி போட்டு மிதிச்சிருவோம்யா. நாங்க அந்த ஃபேண்டம் மென்டாலிட்டி நாங்க கிடையாது. கனி ஃபேண்டம் சில ஐடியா கீழ போட்டுறவங்களுக்கு என்னால ஃபுல்லா டைப் பண்ணி அனுப்ப முடியல. அதனால இதுதான் ஓகேயா. இன்னைக்கு அந்த இஷ்யூ எங்களுக்கு ஃபுல்லா எனக்கு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொன்னேன். அவ்வளோதான். எங்க டிஎல்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவ்வளோதான். மத்தபடி அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்குலாம் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். சாண்ட்ராவோட எல்லா விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்க அது ஓப்பனாவே சொல்றோம். சரண் பேசுங்க சரண். இவங்க என்னமோ புதுசா வந்துட்டு என்னைக்கோ எட்டி பார்த்துருப்பாய்ங்க போல. அதனால வந்து பேசிட்டு உட்காந்துருக்காய்ங்க.